ஓகே சார், AngularJSல அப்படி என்ன தான் சார் இருக்குது? சரி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு 3 வெப்பேஜை நம்ம டெமோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ck.collectiva.in Collectiva Knowledge Academy-னுடைய வெப்சைட். இப்போ பாருங்கள், இது ck.collectiva.in. இப்போ நான் லாகின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஒரு பிளிங்க் ஆகுது. இப்போது ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் ஒரு பிளிங்க் ஆகுது. கோம்போ ஆஃபர்ஸை கிளிக் பண்ணுறேன், ஒரு பிளிங்க் ஆகுது. இது என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ASP.NET ஃபார்ம் பேஸ்டு அப்ளிகேஷன். இந்த வெப்பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் பேஸ்டு அப்ளிகேஷன். இப்போ பாருங்களேன், சர்ச் இருக்குது. இப்போ சர்ச்சில் வந்து பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு அடிக்கிறேன், சர்ச் கொடுக்குறேன். இப்போது ஒரு பிளிங்க் ஆகிட்டு நமக்கு வருது, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. சரிங்க சார், இது வந்து ஒரு விதமான அப்ளிகேஷன். போஸ்ட் பேக் ஆகிட்டு வரும். போஸ்ட் பேக் ஆகும்போதெல்லாம் சர்வருக்கு ஒரு கமாண்ட் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் வரும். அதுக்கு பதிலாக இப்போ ஜிமெயில் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஜிமெயில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்பேம் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஸ்பேமை கிளிக் பண்ணேன். ஸ்பேமை கிளிக் பண்ண உடனே போஸ்ட் பேக் ஆகலை. அதே பாருங்கள், இதை நான் ரீட் பண்ணோம், இங்கே கிளிக் பண்ணுறேன், அப்படியே ஓப்பன் ஆகுது. இப்போ இதை பேக்கை கிளிக் பண்ணுறேன், அப்படியே ஃப்ரண்ட்டில் பேக் வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், இது வந்துருச்சு. இப்போது சென்ட் மெயில் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே லோடிங்னு மட்டும்தான் வருது. இன்பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் வந்ததே தெரியல, ஸ்பேம். ஸோ இப்போது இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இப்போ பாருங்கள், மேலே இந்த பாக்ஸ் இருக்குது, கீழே இந்த கண்ட்ரோல் இருக்குது. இதுக்குள்ளாரையே எப்படி வந்து கண்டென்ட்டை மட்டும் இடத்துல மாற்றிக்கிட்டே இருக்கிறது எப்படிங்கிறத இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஜிமெயிலுடைய மிகப்பெரிய சக்ஸஸே இதுதான். இப்போ பாருங்கள், கம்போஸ்னு கொடுக்குறேன், எந்த போஸ்ட் பேக்கையும் ஆகலை, அப்படியே இங்கேயே இது ஓப்பன் ஆயிடுச்சு. இது எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்கிறோம். இப்போ இன்னொரு அப்ளிகேஷன் பாருங்கள், இது டுடூயிஸ்ட்னு ஒரு அப்ளிகேஷன். இதில் போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் இன்பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன், உடனே இங்கேயே மாறிடுச்சு. இப்போ மேலெல்லாம் இந்த பார்லாம் இருக்குது பாருங்கள், எதுவுமே ஆகலை. இங்கே பாருங்கள், எல்லாமே இங்கேயே மாறுது. இப்போ ஆட் டாஸ்க்னால் இங்கேயே மாறுது. இதுதான் என்ன அப்படின்னா இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அண்ட் ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது. இதை பண்ணுறது உண்மையாலுமே சாதாரணமான விஷயம் கிடையாது. இதை வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா விண்டோஸ் அப்ளிகேஷன் விண்டோஸ் ரன் ஆகும்போது எல்லாமே இன் மெமரி, அந்த மிஷின்லேயே அப்படியே மெமரியில் இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே எஃபெக்டை நம்ம வெப்பேஜில் கொண்டு வர்றதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை அச்சீவ் பண்ணுறது தான் இந்த AngularJS-ஐ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சார் நீங்கள் சொல்லலாம், சார் அஜாக்ஸ் அண்ட் jQuery யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பண்ணலாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். jQuery வர்றதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க, JavaScriptலேயே எழுதியிருக்காங்க. பட் என்னென்னா இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படாமையே அதே எஃபெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். சரிங்க சார், இந்த AngularJS அப்படிங்கிறதுல நம்ம என்ன படிக்க போகிறோம், ஓவரால் வியூ என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் AngularJS. இந்த AngularJSல இப்போ இந்த ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன் அண்ட் சிங்கிள் பேஜ் ஆப்னா என்னென்னு இப்போ பார்த்துருப்பீங்க. இது வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து கிளையன்ட் சைடில் பண்ணுற மாதிரி இருக்கும். அத்தனையும் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா நிறைய கான்செப்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்ட்ஸ் தான், அந்த கலெக்ஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் என்னன்றாங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு தனி மாடியூல். அந்த ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்கிறது தான் லேர்னிங் AngularJS. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வார்த்தைகள் இருக்குது. இந்த ஒவ்வொன்றுக்கும் பின்னால் இருக்கிற கான்செப்ட் என்ன, அதுவும் நம்மளுடைய வெப்பேஜும் எப்படி வந்து இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம AngularJS-ஐ வந்து ஈஸியாக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். அப்போது இந்த AngularJS-ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இதில் இருக்கிற டேட்டா பைண்டிங்னா என்ன, ப்ரொவைடர்னா என்ன, வேலிடேட்டர்னா என்ன, டைரக்டிவ்னா என்ன, கண்ட்ரோலர்னா என்ன,
இதில் கொடுத்துருக்கிற கீவேர்டு அது எப்படி உபயோகப்படுத்துறது இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் பண்ண போகிறோம். வாங்க அடுத்தடுத்த கிளாஸில் ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.